அதாவது வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் தான். அதனால நாங்க எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு எந்த எல்லைக்கு போகிற சமரசத்துக்கு தயார்னு தான் சொல்றாரு. அவர்களோட டார்கெட் வந்து நீங்க எப்படி சொல்றீங்களா, எப்படியாவது திமுக வீழ்த்தணும், அதே மாதிரி அவங்களோட அமமுகவோட டார்கெட் எப்படியாவது உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதா அவங்க டார்கெட்ன்றாரு. அதற்கு வந்து அவங்க அரசியல்ல எந்த மாற்றமே வந்து எல்லாமே ஏற்புடையது தான் அப்படின்றாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ். தெளிவாக விளக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடு மாத்துறது தான் கொள்கை நிலைப்பாடு. கொள்கைங்கிறது மாறிட்டே இருக்கும்னே சொல்லிட்டாரு. ஒரு அரசியல் இயக்கத்தோட அடிநாதமே வந்து ஒரு கொள்கை தான். அதே எங்களுக்கு கிடையாது, நாங்க மாறிக்கும்னு சொன்னதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்லணும்? தேர்தல் கொள்கைன்னு சொல்றாரு. தேர்தல் எப்படி சார்? ஏன்னா அவர் கொள்கைன்னு அவர் சொன்னது நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீழ்த்துறதுன்றதா அவர் சொல்றாரு. சார் தேர்தல் நிலைப்பாடு மாறும் சார். கூட்டணி அதிமுக கொள்கை என்ன? எந்த காலத்திலையும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தாரே, அந்த கொள்கை எங்க? அது அரசியல் நிலைப்பாடு. அது நிலைப்பாடு சார். நிலைப்பாடுக்கும் கொள்கைக்கும் தெரியாத ஏன் சார் நம்ம பேசணும்? நிலைப்பாடுகள் மாறும். இல்ல அவர் பேசி முடிச்சார். தேர்தல் சமயத்தில் நிலைப்பாடுகள் தற்காலிகமாக மாற்றிக்கொள்ளப்படும். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார், நான் பேசிட்டு அவர் முடிச்சிருக்காரு. தற்காலிக மாற்றம் தான், ஒரு தேர்தல் நிலைப்பாடை தான் மாற்ற போறோம். கொள்கையே மாற்றணும்னு சொல்றாங்க சார். விடுங்க சார், நான் சொல்றேன் சார். தெளிவுபடுத்திட்டாரு. நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் இருப்பவர்கள் என்னன்னா, ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து அவர்கள் செய்யக்கூடிய செயலில் மக்களிடம் அங்கீகாரம் இருக்கும். தேர் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா மரியாதைக்குரிய முதல்வர் இஸ் அன் ஆக்டிவ் பாலிட்டிஷியன். மரியாதைக்குரிய எடப்பாடியார் எங்கள் கழக பூச்சா தேர் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ். அதே மாதிரி அவர்கள் கீழ் வேலை செய்யக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட திவ்யார்கள் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் பாங்க. தேர் ஆர் சம்படி கால் ஷேடோ பாலிட்டிஷியன்ஸ். ஷேடோ பாலிட்டிஷியன்னா இன்னொருவருடைய நிழலுக்கு கீழ் இருந்து அரசியல் செய்வது. யாரோட அவர்கள் வந்து செய்றாரு இல்ல சொல்றேன், அது அவங்களோட முடிவு சார். அது யாரோட நிழல் தேவை அப்படின்னு இந்த மாதிரி ஷேடோ பாலிட்டிஷியன்ஸோட நடவடிக்கை எல்லாமே எப்படி இருக்கும்னா, யாரையோடைய ஒரு ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காகவே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்காக நான் அவங்களை வந்து பொலிட்டிக்கல் ஆர்ஃபன்ஸ்னு சொல்கிறோம், அரசியல் அனாதைகள்னு சொல்வதற்கான காரணம் அதான். ஏன்னா அவங்கள்ட்ட கொள்கை இருக்காது, எந்த நிலைப்பாடு இருக்காது, தெளிவு இருக்காது, ஒரு குறிக்கோள் இருக்காது, ஒரு நோக்கம் இருக்காது. எல்லாமே தன்னலம் சார்ந்த நடவடிக்கைகளாக தான் இருக்கும், மக்கள் நலம் சார்ந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த ஷேடோ பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு தேர்தல் களத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ஜீரோ. தமிழகத்தில் ஏகப்பட்ட ஷேடோ பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, சொல்ல முடியாது. தொடர்ந்து பப்ளிக் ஃபோரம்ல உங்க தலைவரை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல, அது ஒரு கான்செப்ட், அது ஒரு தியரி தான். தியரி வந்து ப்ரூவன் தியரி கிடையாது. இப்போ எங்க இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒருவர் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார், அதனால இந்த ஓட்டு தான் இங்கே பிரிஞ்சுதுங்கிறது ஒரு தியரி. அதே தியரி கன்னியூவத்தன கிடையாது. அவர் ஒரு ஆல்டர்னேட் கோர்ஸா அப்படின்னு கேட்டா ஷேடோ பொலிட்டிஷியனுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இருங்க இல்ல எதற்காக தொப்பி சின்னத்திற்கு அமைதியா இருங்க. எதற்காக தொப்பி சின்னத்திற்கு கொஞ்ச நேரம் உங்க நேரத்துல பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி யாரோட நிழலாக இருந்தார்? இவருங்க கூவத்தூர் நிகழ்வில் திரு எடப்பாடி பழனிசாமி யாரோட ஷேடோவாக இருந்தார்? எதற்காக தொப்பிக்கு வாக்கு கேட்டார்? அவரும் ஒரு ஷேடோ பொலிட்டிஷியன் தான். நீங்கள் இருக்கிற அதிமுக தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஷேடோ பொலிட்டிஷியன் தான். பாயிண்ட் டேக்கன். ஓகே, நீங்க முடிச்சிருங்க. அதாவது நேரம் கொடுத்தீங்கன்னா பேசு. நீங்க இந்த மாதிரி இடைமறித்து கத்தற கால் கூப்பின்னு அவங்களே பேசி நீங்க தொடருங்க. அன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போய் ஷேடோ பாலிட்டிஷியன் சொல்ற அறிவை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். தேர்தல் நேரத்துக்கு கொள்கையே மாறுன்னு பேசுங்க உட்காந்து வச்சு நம்ம என்ன பேசுறது இருக்கு? இத்தனைக்கும் நான் வந்து ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு நான் எதுவும் சொல்லலை, தரைக்குறைவாக பேசலை, அநாகரிகமாக பேசலை, மரியாதை குறைவாகவும் பேசலை. இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு அரசியல் பக்கம் இல்லாதவங்களே வச்சுட்டு என்ன பேசுறது? அதனால் எப்போவுமே வந்து அவர்களுக்கு தேவை ஒரு சுயநல ஆதாயம். அதை நினச்சி தான் அந்த அரசியல் நிகழ்வுகள் அறிவிப்புகள் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படியான்னு கேட்டு கடந்து போகக்கூடிய மக்கள் அதை அப்படியான்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. கடந்து கூட அது அவ்வளவுதான், அது எப்படி கடந்து போயிட்டே கடந்து போகணுன்றீங்க. இப்போ நான் கடந்து போகணும்னு சொல்ல, மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ தாவேக்கு ஆதரவாளர் அவர் சொல்றாரு இல்லையா, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்று. இன்னொன்று, திரு இந்திரகுமார் சொன்னது வந்து அதிமுக ரொம்ப கொள்கையிலிருந்து விலகி போயிடுச்சு, மய நீரோட்டத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ஆக்டிவா இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, இப்போ மரியாதைக்குரிய கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் அவர் விமர்சனம் வைப்பார். மரியாதைக்குரிய இந்திரகுமார் பத்திரிகையாளர் திமுக ஆதரவாளர் அவரோட விமர்சனம் வைப்பார். மரியாதைக்குரிய இப்போ நீங்க கந்தசுவாமி அப்படிங்கிற விஜய் ஆதரவாளர்ங்கிறனால அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால அவருக்கு நீங்க கூட தான் சங்க ஆதரவாளர். அதிமுக செய்தி தொடர்பாளராக வரேன். கட்சியில 1000 ஆதரவாளர் இருப்பாங்க, ஒரு கோடி ஆதரவாளர் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனா தலைமையோட பார்வை அதான் இருக்கா? அந்த தலைமையை எடுக்கக்கூடிய முடிவு அந்த பார்வை அந்த நோக்கம் இருக்கான்னு அதுக்கு நான் கோட்டிக்கிட்ட கேள்விதான் வச்சேன். ஒருவேளை தாவேகா வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் தாங்கள் தான் வந்து கூட்டணிக்கு தலைமை சிஎம் கேண்டிடேட் வந்து விஜய் தான் முடிவு எடுத்துட்டா, இன்று அதிமுக வைக்கக்கூடிய அந்த டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அந்த அரசியல் டிஸ்கோர்ஸ்ன்றது வந்து நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பாத ஒரு பெரிய பின்னடைவாக. எப்படி சார் பின்னடைவு? முடிவுங்கிறது தெளிவு. தேசிய கட்சி பாரதிய ஜனதாவே எடப்பாடியார் தலைமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் கூட்டணின்னு அறிவிச்சாச்சு.
இப்போ புதிதாக துவங்கி இருக்கிற அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல மாற்று கருத்து மாற்றம் இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு அந்த கேள்வியே வராது. உங்களோட வந்தா விஜய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்று அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்று தான் வரணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சார், நானும் நீங்களும் எவ்வளவு நேரம் பேசணும் சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் பேசணும், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கு? தலைவர்கள் விஜய் கையில இருக்கு, எடப்பாடியார் கையில இருக்கு. அப்ப வரும்போது பேசக்கூடிய பேச்சு சார் இது. இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ். இல்ல முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான்றத உறுதியா சொல்லுங்க. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? மாற்று கருத்து விஜய் மனசு மாற மாட்டற முன்னால இப்ப உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் இல்லன்னு சொல்லல. நான் அதனால தான் ஹைபோதெட்டிக்கலா உங்களுக்கு எது உத்தரவாதமா கொடுக்க முடியும்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி, எடப்பாடியார் தான் முதல்வர். இதுதான் மாற்றம். முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர். 2020 அப்புறம் அவர்தான் முதல்வர். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.